ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 5வது பார்ட் தான் பார்க்க போறோம். ஹஸ்னா ஹாலில் உட்காந்துட்டு தன்னோட அண்ணனுக்கு நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஹஸ்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஹஸ்பண்டோட பெட்டை விட்டுட்டு வந்திருக்கிறது சரிதானான்னு கேட்பாரு. ஹாஸ்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ உன்னையும் டயர்டாக்கி என்னையும் டயர்டாக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவாரு. புயல் ஆரம்பிச்சிருச்சு என்னோட அண்ணன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, நீ வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. ஹாஸ்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிறது சரியா இருக்குமா என்ன? ஒருவேளை உனக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணனா என்ன ஆகும்னு தெரியும்லன்னு எதையோ சொல்ல வருவாரு. போதும், இதுக்கும் மேல ஆரம்பிக்காதீங்க. நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க சாடி, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னாடி என்னோட அண்ணனுக்கு இப்படி எல்லாம் ஆகிடுச்சு, இதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் முன்னாடி இப்படி அவமானப்பட வேண்டியதாகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏதோ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுக்காகவும் ஜுனைடோட வார்த்தைக்காகவுமான்னு கேட்பாங்க. ஜுனைடுன்னு சொன்னதுமே அங்கிளுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடும். போது நிறுத்து. இப்ப நீ சொல்லிட்டு இருக்கல, இது எல்லாமே என்னோட அப்பாவோட இருப்போம், நீ சுயநினைவுக்கு வா. உடனே மன்னிப்பு கேளு. நான் உன்னை தப்பா நடத்திட்டு இருக்கேன்னா என்ன? உன்னோட அண்ணன் யாரு, நீ யாரு, இத பத்தி எல்லாம் நீ மொத்தமா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ மொத்தமா நாசமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. ஹஸ்னாவுக்கு இவர் சொல்றதெல்லாம் கேட்டு இன்னும் கோவமாகிட்டு இருக்கும். வயசா இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக வருவா. ஹஸ்னா இவ்வளவு பார்த்ததும் என்னன்னு கேட்பாங்க. அம்மா, இது எல்லாமே நமக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லவா? உனக்கு என்னமோ ரொம்ப தெரியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. அம்மா, நீங்க முன்னாடிதான் இட்ரிஸோட தங்கச்சி, இப்ப நீங்க சாடியோட மனைவி. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு கான்கோவா ஆகியிருக்கும். உங்களோட பாதையும் சட்டமும் மாறி இருக்கும்னு சொல்லவா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல வர? அவர் பாட்டுக்கு பேசிட்டு பல்பு மாதிரி தூக்கி போட பாக்குறாரான்னு கேட்பாங்க. அம்மா, ஜெனடோட வார்த்தையோ இல்ல அப்பாவோட வார்த்தையோ இதுக்கு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட தாத்தாவோட வார்த்தையை மீறி யாராலையாவது பேச முடியுமா என்ன? நேத்து நடந்தது நீங்களே பாத்தீங்கல்ல, இன்னுமா உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஒரு ஜுனைட் ரூம்குள்ள போகாம இருந்திருந்தா தாத்தா இதே முடிவை எடுத்திருப்பாரா என்ன? ஜுனைட் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவனோட ஒய்ஃபா இருந்தா அதை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க என்ன இன்னமும் முட்டாளவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன கேப்பா? ஒருவேளை நீ உண்மையாவே காதலிக்கலையோன்னு எனக்கு தோணுதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அல்ல என்னோட உயிரை எடுத்து ஜுனைட் கிட்ட கொடுக்க போறாரா என்ன? நான் அப்படிலாம் நினைக்கவும் இல்லை, அது மாதிரி நடக்க போறதும் இல்லை. ஆனா இது உங்களுக்கான மருந்து, அப்பாவுக்கான மருந்து. அதோட அங்கிள் இட்ரிஸ் ஒரு நாள் இங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. ஒருவேளை ஃபேஸா ஜுனைட கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு அம்மா நினைப்பாங்க. மிரா பைக்ல வரத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. இந்த பைக் எப்படி பறக்குதுன்னு கேட்பாரு. ஃபேபுலஸா பறக்குதுன்னு சொல்லுவா. நீ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணு, அப்ப நீயுமே பறக்கலாம்னு சொல்லுவாரு. நீங்க ஜொக் பண்றீங்களான்னு கேட்பா. அம்மா, நான் ஜொக் பண்றேன்னு சொல்லுவாரு. உடனே ஹக் பண்ணிப்பா. சரி சரி, நான் ஜொக் பண்ணலாம் இல்ல, நான் உண்மையாதான் சொல்றேன். ஆனா உனக்கு இதே மாதிரி பைக்லாம் வாங்கி தர மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. கண்டிப்பா இதை விட வெயிட் கம்மியா உள்ளதுதான் உனக்கு வாங்கி தரணும். நீ மட்டும் பாடத்தை நல்லபடியா கவனிச்சின்னா உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. மீரா நெறிஞ்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பா. என்ன குளிரா இருக்கா, போயிட்டு லெசன் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஒரு பையன் வந்து மீரா கிட்ட பேசுவான். நீ எப்படி இருக்கன்னு கேட்பான். எனக்கு சுத்தமா மூடு சரியில்லைன்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு கேட்பான். பேரண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. என்னாச்சு, எப்போதும் போல சண்டை போட்டாங்களான்னு கேட்பான். என்னால என்னோட அம்மாவை கான்டாக்ட் பண்ண முடியல, எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவா. ஜான் வா போகலான்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. நாங்க சும்மா வெளில வாக் போகலான்ட்டு இருக்கோம், நீ எங்க கூட வரலாம்ல. ஒருவேளை உன்னோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனா வாய்ப்பு இருக்குல்லன்னு கூப்பிட்டுவான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பா. உன்னாலேயே உன்னோட அம்மாவை ரீச் பண்ண முடியல, அப்புறம் எப்படி இவங்களால ரீச் பண்ண முடியும்னு கேட்பான். லெவன் தண்ணி எடுத்துட்டு இருப்பாரு. கை தவறி ஒரு கிளாஸ கீழே போட்டு உடைச்சிருவாரு. எந்த காலிங் பெல் சவுண்டு கேட்கும். உடஞ்சு போன கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போகலான்ட்டு பார்ப்பாரு. கொஞ்சம் பதட்டத்தோட எடுத்ததால கிளாஸ் கிழிச்சு கையில ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். இது அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, வீட்டுக்கு யாரு வந்திருக்கான்னு பார்க்கலான்னு கதவு திறப்பாரு. ஆண்டிதான் வந்திருப்பாங்க. அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக கூடவே ஒருத்தவங்களை கூட்டு வந்திருப்பாங்க. கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட கைக்கு என்னாச்சுன்னு ஹாண்டி கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ளவான்னு கூப்பிட்டுவாரு. இவங்களோட பேரு மிஸ்ஸஸ் ஸ்கூல். அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆளு வேணும்னு சொன்னில, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவா. ஓகே, வெல்கம்ங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு பேண்டேஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. லெவன்ட்டுக்கே கையில அடிபட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு, ஆனா கையை கேச்சிட்டு நிக்கிறாரேன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மிஸ்ஸஸ் ஸ்கூல் உள்ளவங்கன்னு கூப்பிட்டுவா. உங்க அப்பா ரூம்ல இருக்காங்களான்னு கேட்பாங்க. அம்மா ரூம்ல தான் இருக்காங்க. என்னோட அப்பா அடிக்கடி வெளிலலாம் வரமாட்டாங்க. அதோட என்னோட அப்பாவை வெளில கூட்டிட்டு வரணும்னா வீல் சேர்ல தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவா. அப்போ ஓகே, நீ போயிட்டு உன்னோட அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க இருக்கும்போது என்னோட அப்பா இங்க வரமாட்டாங்க, அவருக்கு என்ன பிடிக்காது, அதனால தானே சொல்லுவா. அது எப்படி சொந்த பொண்ணு அப்பாவுக்கு பிடிக்காம
போகும், உன்னோட அப்பா பிடிவாதக்காரரான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, என்னோட அப்பாவுக்கு பிடிக்கும், ஆனா நாங்க 2 பேரும் கொஞ்சம் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவா. பெருசா எதுவும் இல்லை, இவங்க 2 பேரும் 13 வருஷமா பேசிக்கிறது இல்ல. என்னோட அப்பா கொஞ்சம் பிடிவாதக்காரர் தான், அதோட அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. ஹலோங்க, என்னோட பேரு லெவன்ட்னு சொல்லுவாரு. என்னோட பேரு குல்லுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. மிஸ்ஸஸ் குல், என்னோட அப்பாவுக்கு ப்ராக்ரெசிவ் டிசீஸ் இருக்கு, அதனால அவரால் பெருசா உடம்பு அசைக்க முடியாது. ஸோ அவருக்கு தேவைப்படுற உதவி எல்லாமே நீங்க தான் பண்ணணும். அவரை டாய்லெட்க்கு கூட்டிட்டு போறது, குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டி விடுறது எல்லாமே நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்ன்றத பத்தி பேசலாம். எங்க கடைசியா வேலை பார்த்த இடத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்கன்னு கேட்பாரு. $650 சொல்லுவாங்க. ஹேண்டி, உன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்பாரு. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹேண்டி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. என்ன பண்றது, என்னால ஜெர்மன் பொண்ணையோ இல்ல ஸ்வீடன் பொண்ணையோ கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாரு. அண்ணா, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதானே ஹேண்டி வார்ன் பண்ணுவாங்க. அச்சோ கடவுளே, பேங்க் வேற நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, பணத்தை பத்தி நம்ம எப்படி பேசுறதுன்னு புலம்பிட்டு இருப்பாரு. அண்ணா, நீ போயிட்டு ஒரு செஷனை அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம்லன்னு கேட்பா. வேணா ஹேண்டி, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கேன். ஓகே வாங்க, நம்ம போயிட்டு என்னோட அப்பாவை மீட் பண்ணலாம், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பணத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லுவாரு. நான் மாசம் மாசம் என்னோட சம்பள பணத்தை கிராமத்துக்கு அனுப்பி விடணும். உங்களோட வீடு தான் ரொம்ப அழகா இருக்குல்ல, உங்களால எனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமில்லன்னு கேட்பாங்க. மிஸ்ஸஸ் குல், இது எங்களோட வீடு கிடையாது, எங்க அப்பாவோட வீடு. என்னோட அப்பா இந்த வீட்டை வாங்கும்போது இந்த வீடு சீப்பா கிடைச்சது. அப்புறம் என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் நாங்க அவர் கூடவே தங்கறதுக்காக வந்துட்டோம். அதோட இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு எதுக்கு தேவைப்பட போகுது, நான் போயிட்டு அப்பாவோட மெடிசன் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்னா கிச்சனுக்கு வருவாங்க. அம்மா எப்போதும் போல கிச்சன்ல உள்ள வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், எல்லா இடமும் ஜொலிக்குது, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கடிகாரம் மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கு. நம்மளோட சகோதரி அவங்களோட சொந்த வீடு மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா என்னதான் சொந்த வீடுன்னு நினைச்சாலும் ஏற்கனவே இந்த வீட்டுக்கான சொந்தக்காரி இங்க இருக்கா. நம்மளோட மிஸ்டர்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க, அதாவது எஃப்என்டியை தான் மிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவருக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. நேத்தே நீ பார்த்திருப்ப, சாடி ஹுடாயி ஜுனைட் 2 பேருமே எஃப்என்டியோட விருப்பத்தை தான் நிறைவேற்றுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. மிஸ்டர் ஜுனைட் என்னோட தோல்ல தான் வளர்ந்தான், அவனோட அம்மா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. என்னதான் சொந்தக்கார பையனா இருந்தாலும் நான் அவனை சொந்த பையனா தான் நினைக்கிறேன். அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், அல்லாவோட விருப்பத்தோட அவன் எப்படி செட்டில் ஆகுறான்னு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஜுனைட் செட்டில் ஆகிறத பத்தி பேசினதுமே அம்மாவோட கை ஸ்லிப் ஆகிடும். அம்மா கையில இருந்த பிளேட் கீழே விழாத அளவுக்கு ஹாஸ்னா பிடிச்சிருவாங்க. கேர்ஃபுல்லா இருங்க, அல்லாவோட விருப்பத்தோட நாம எல்லாரும் இங்க இருக்கோம். நம்ம குடும்பத்தை நேசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பக்கத்துல நம்ம இருக்கோம். நேற்று உடஞ்சதை நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லுவாங்க. காஃபி ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு லேடி வந்து வைப்பாங்க. நானும் குடிக்கிறேன்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. ஹாஸ்னா ஹேவ் ஏ குட் டேன்னு ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க. ஹாஸ்னா இவங்களை பார்த்ததுமே ஷக் ஆயிடுவாங்க. சிஸ்டர்னு சொல்லுவாங்க. லெவன்ட்டுக்கு கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுவாரு. மிஸ்டர் லெவன்ட், குட் ஆஃப்டர்நூன், நான் எம்எல் பேசுறேன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் எம்எல், நான் இப்போ பிஸியா இருக்கேன்னு சொல்லி காலை கட் பண்ணலான்ட்டு பார்ப்பாரு. அவங்களோட ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்கும். நீங்க தான் அந்த பணத்தை எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாரு. என்னால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல, அதனாலதான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. எனக்கு டீட்டெயில்ஸா கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களான்னு கேட்பாரு. சரின்னு சொல்லுவாங்க. காலை கட் பண்ணதுமே ஹேண்டி வந்து பேசுவாங்க. வெஸ்டி பணத்தை எடுத்திருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆமா, அதுக்கான ரிப்போர்ட் கூடிய சீக்கிரம் வந்துரும்னு சொல்லுவாரு. செனிப் நடந்து வந்துட்டு இருப்பா. ஒரு ரூமோட கதவு திறந்துருக்கத பாப்பா. உள்ள நிறைய புக் இருக்கத பாப்பா. ஏற்கனவே ஒரு முறை சொன்னட்டு இங்கதான் புக் படிச்சிருப்பான். செனிப்க்கு தான் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எல்லா புக்கையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. ஒரு புக்கை எடுத்து பார்த்துட்டு இருப்பா. கணக்கு சம்பந்தப்பட்ட புக் தான் அது. யாரோ ஒருத்தங்க கதவு திறந்துட்டு வர சத்தம் கேட்டதுமே புக்கை வச்சிருவா. ஜுனைட் தான் வந்திருப்பான். இவ புக் வைக்கிற சவுண்டை கேட்டு யாரோ ஒருத்தங்க உள்ள இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவான். செனிப் பயந்துகிட்டே நின்றுட்டு இருப்பா. ஜுனைட் அவ இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருவான். செனிப் திரும்பவும் ஜுனைட பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவா. ஜுனைடுக்கு சுத்தமாவே எதுவும் புரியாது. யார் இந்த பொண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கடகடன்னு வெளில ஓடிடுவா. சாடி இவ ஓடுறத பார்த்துருவாரு. என்னாச்சு, இங்க என்ன நடக்குதுன்னு ஜுனைட் கிட்ட கேட்பாரு. ஜுனைட் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். கண்டுக்காம போய்கிட்டு இருப்பான். மிஸ்டர் லெவன்ட்டை எப்படி மீட் பண்றதுன்னு கேட்பாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். மிஸ்டர் லெவன்ட்டை நீ மீட் பண்ணுவியான்னு கேட்பாரு. அல்லாவுக்கு தான் தெரியும்னு சொல்லுவான்.
சொன்னாடி இங்க பாரு, நேத்து நீ அவரை கிட்டத்தட்ட கொண்டு இருப்ப. நல்லா புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே ரொம்ப பெரிய சுமை. அல்ல எந்த ஒரு வேலைக்காரங்களுக்கும் அவங்க உயிரோட இருக்க கூடாதுன்றதாக எதையும் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த சுமை எல்லாத்தையுமே நீயே சுமக்கணும்னு அல்லாஹ் சொல்லவே இல்ல. அல்லாஹ் மனுஷங்களுக்காக எல்லாத்தையும் படைச்சாரு, ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷனை படைச்சாரு. உனக்கு பிடிக்காத மாதிரி சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே சமயத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீ ஒருத்தரை காதலிப்ப, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்குவ. உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசி, சமுதாயத்துக்கு முன்னால நீ ஒர்த்தா வாழ வேணாமான்னு கேட்பாரு. நான் எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு தோணுதோ அதை தான் வெளிப்படுத்துறேன். இப்ப நான் உங்களோட பர்மிஷனோட கிளம்புறேன் மிஸ்டர் இட்ரிஸ் எங்கன்னு கேட்பான். அவரை நேத்தே ஜெர்மனிக்கு அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாரு. அவங்க திரும்ப வந்துட்டாங்க தானேன்னு கேட்பான். எந்த ஒரு பதிலும் சொல்லாம கோவமா கிளம்பிடுவாரு. செனிப் வச்சிருந்த புக்கை பார்ப்பான், அது இருக்க வேண்டிய இடத்துல சரியா வச்சிருவான். யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி யோசனையில தான் இருப்பான். ஹாஸ்னா சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிருப்போம். நீங்க ஜெர்மனில இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதனால தானே சொல்லுவாங்க. எஃப்என்டி முதல் ஃபிளைட்டை பிடிச்சு வர சொன்னாரு. அப்பவே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுதுல்ல, இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க ஏதாவது முடிவெடுத்துட்டு தான் வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. இதுல முடிவெடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. பிரதர் இட்ரிஸ் நாட்டை விட்டே போயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தால அவரு பாடத்தை கத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க வந்தேன்னு ஹாஸ்னா கேட்பாங்க. ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி பேக்கரி பிசினஸ என்ன பாத்துக்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நாங்க தான் இங்க இருக்கோம்ல, உனக்கு எதுக்கு சிரமம்னு கேட்பாங்க. இத பத்தி அவர்கிட்டே கேளு, மெரியமா வர சொல்லுன்னு சொல்லுவாங்க. அம்மாவை பார்த்ததுமே நீங்க ரொம்ப டெலிஷியஸா போருக்கு செய்வீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்பாங்க. கிராமத்துல இருக்கும்போது நான் அடிக்கடி செய்வேன்னு சொல்லுவாங்க. என்னோட அண்ணன் உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. அதை பத்திலாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ணலன்னு அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? அதை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணலையான்னு ஹாஸ்னாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு பேசுவாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு அம்மா கேட்பாங்க. கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நான் கிராமத்துல இருக்கும்போது என்னோட பொண்ணு தான் எனக்கு உதவி பண்ணுவா. அவளுக்கு கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு உதவி பண்ணானா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுக்காக நீங்க பணம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், ஃபியூச்சர்ல பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும்லன்னு கேட்பாங்க. மாஷா அல்லான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஸ்னா பார்த்துட்டு இருப்பாங்க. மாஷா அல்லா மெரியம், நீங்க நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இன்னைக்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாளையில இருந்து நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாப்பியா கிளம்பிடுவாங்க. எனக்காக இன்னொரு காஃபி போட்டு வர சொல்லுன்னு சொல்லுவாங்க. இவ வந்ததே நம்மள வெறுப்பேற்றதாக தான்ற மாதிரி தான் ஹாஸ்னா பார்த்துட்டு இருப்பாங்க. சாடி கோவமா வருவாரு. ஆரிஃப் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. பிரேயருக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இதை அப்படியே விட மிஸ்ஸஸ் சார் வந்துட்டாங்களான்னு கேட்பாரு. அம்மா இன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பான். இதை பத்தி என்கிட்ட ஏன் நீ முன்னாடியே சொல்லலன்னு கேட்பாரு. எஃப்என்டி தான் அவங்கள வர சொல்லியிருக்காருன்னு சொல்லுவான். இங்க இருக்கிற பறவை கூட என்னோட பர்மிஷன் இல்லாம பறந்து போக கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆரிஃப், நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பாரு. அவங்க ஹாஸ்னா கூட தான் இருக்காங்கன்னு சொல்லுவான். எங்கன்னு கேட்பாரு. கிச்சன்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவான். உடனே போகலான்ட்டு பாப்பாரு. நீங்க வெயிட் பண்ணலாம்ல, ஏன் இப்பவே கிளம்புறீங்க? ப்ரே பண்றதுக்கான நேரம் ஆகிடுச்சுலன்னு கேட்பான். நான் மசூதிக்கு தான் போறேன்னு சொல்லுவாரு. மார்க்கெட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற மசூதிக்கு தானே போறீங்கன்னு கேட்பான். ஆமா ஆரிஃப், நான் அங்கதான் போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? வரும்போது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பாரு. எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் நான் கேட்டேன்னு சொல்லுவான். என் கூட நீ வர வேணாம், கண்ணை திறந்தே வச்சுக்கோ, அப்பதான் சூரியன் இடது பக்கமும் போகாது வலது பக்கமும் போகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. எக்ஸ்ட்ரா கால் பண்ணவும் 11 அட்டன் பண்ணி பேசுவாரு. டாக்டர் சீஃப்னு சொல்லி எதையோ சொல்லான்ட்டு வருவா. என்னோட அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிஸியா இருக்கேன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னல. அதோட என்னோட வெக்கேஷனை நான் சீக்கிரமாவே எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். போதும் விடுமா, நீ எதுவும் பயப்படாத. பேஷண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்தா மட்டும் கால் பண்ணு, இல்ல நான் கால் பண்ணாத. நான் இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அண்ணா நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இருன்னு ஹேண்டி சொல்லுவாங்க. சீஃப் என்ன கேட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட நான் நானா இருப்பேனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. அவங்கெல்லாம் வேணும்ட்டு பண்றாங்கன்னு உனக்கு தான் தெரியும்ல, நீ அதெல்லாம் கண்டுக்காத. நீ அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணம் எடுத்திருக்கியா? லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கேன்னு கேட்பாங்க. நான் இதெல்லாம் பெருசா பார்க்கவே மாட்டேன், செலவு பண்ண லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நான் ஒருத்தருக்கு மட்டும் அடிக்கடி பணம் அனுப்புவேன்னு சொல்லுவாரு. யாருன்னு கேட்பாங்க. நான் அந்த பேரை எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு பாப்பாரு.
அச்சோ எரியுதுன்னு சொல்லி புதுசா வேலைக்கு வந்த லேடி கத்துவாங்க. 2 பேரும் என்ன ஆச்சுன்னு பக்கத்தாக வருவாங்க. அவங்களோட கை செவந்து போயிருக்கும். ரெஸ்ட் ரூம்ல ஒரு கிரீம் இருக்கும், நீ போயிட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இவங்கள சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. ஹேண்டி கிரீம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என் மேல சூப்பை ஊத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவாரு. சூப்லாம் கீழே ஊத்தி இருக்கோம். அப்பா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்பாரு. அப்பா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவர் பாட்டுக்கு திரும்பிக்குவாரு. உடனே ரூம் விட்டு வெளில வந்துருவாரு. கிரீமா நிறைய அப்ளை பண்ணுன்னு சொல்லுவாரு. அவர் வேணும்ட்டு தான் என் மேல ஊத்துனாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாருன்னு கேட்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஹேண்டிக்கு சிரிப்பு தான் வரும். இங்க பாருங்க, என்னால இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க முடியாது, $1000 கொடுத்தா கூட நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அட்லீஸ்ட் போகும்போது இந்த கிரீமியாவது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கத்துவாரு. என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹேண்டி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நான் பைத்தியம் ஆயிடும் போல இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பாரு. அம்மா வெளில வந்ததுமே பேக்ல எதையோ தேடிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க தேடுறது பேக்குள்ள இருக்காது. செனிப்பு வந்ததுமே என்னோட பேக்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தேன் பாத்தியான்னு கேட்பாங்க. நான் பார்க்கலாமா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லவா. சரி ஓகேவா, நம்ம வீட்டுல போயிட்டு தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு செனிப்பை கொட்டிட்டு கிளம்பிடுவாங்க. லெவன்ட் அப்பாவோட ரூம்ல சூப் ஊத்தி இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. உன்னோட ஒய்ஃபை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே அப்பா கேட்பாரு. லெவன்ட் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. நான் அவங்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லாம இருக்கன்னு கேட்பாரு. இல்லப்பா இப்ப வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல, வெளில போயிட்டு என்னால தேடவும் முடியல, நான் அவங்க கூட இருந்து உங்களை பாத்துக்கணும்ல, அதனால தானே சொல்லுவாரு. நீ பேசுறீல, உன்னோட வாய்ஸோட டோன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு அப்பா சொல்லுவாங்க. சரிப்பான்னு சொல்லுவாரு. நீ என்ன ஏதாவது சென்டர்ல சேர்த்து விட்டுடலாம்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு கேட்பாரு. அப்பா நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல, நீங்க உங்களோட குடும்பத்தோட உங்களோட வீட்டுல உங்களோட பேத்தியோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. என்னது குடும்பமா, நீ என்ன சிரிக்க வைக்காதன்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா இதுல காமெடியா என்ன இருக்குன்னு கேட்பாரு. இப்ப வெஸ்ட் போயிட்டா மிரா யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ உன் கூட இருப்பாளா என்ன? நான் எப்படி தனிமையை ஃபீல் பண்றேனோ அதை விட கொடுமையா நீ தனிமையை ஃபீல் பண்ணி சாக வேண்டியதுதான்னு சொல்லுவாரு. சரிப்பா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம நடந்துக்கிறீன்னு அப்பா கேட்பாங்க. லெவன்ட்டுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். அப்பா நான் என்ன பண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்காக நான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எதுக்காக அந்த லேடியை நீங்க துரத்தி விட்டீங்க, அவங்க மேல சூப்பை ஊத்துனீங்கன்னு கேட்பாரு. ஆனா ஏற்கனவே எனக்கு சூடா சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு அது எனக்கு உரிமை இருக்கு, நான் ஒன்னும் வீக்கானவன் கிடையாது. நான் ப்ரொஃபசர், உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சு பேசுன்னு சொல்லுவாரு. அப்பா என்னால இதுக்கும் மேல பொறுத்துக்கவே முடியாது. உங்களோட சொந்த பொண்ண 10 வருஷத்துக்கு மேல உங்களோட பக்கத்துல விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு பேஷன்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு வேலை இருக்கு, அதோட எனக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லுவாரு. அவ ஒன்னும் உன்னோட பொண்ணு இல்லைன்னு அப்பா சொல்லுவாங்க. போதும் நிறுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. என்னதான் அப்பா சிறு சிறுன்னு பேசினாலும் பையன் கஷ்டப்படுறத அவரால் தாங்கிக்கவே முடியாது. நீ ரீசெண்டா ரொம்ப அழுதியான்னு ஜான் கேட்பான். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பான். உன்னோட பேரண்ட்ஸால நீ ரொம்ப அழுதியான்னு கேட்பான். எல்லாம் அப்பெல்லாம் எதுவும் இல்லை, எக்ஸாமால தான் நான் அழுதன்னு சொல்லுவா. நீ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, நீ எங்கேயாவது போகலாம்லன்னு கேட்பான். ஆமா எங்கேயாவது போனா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவா. இது மாதிரியான்னு கேட்பான். அப்பா நான் காலேஜ்க்கு போறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவா. அப்ப நீ முதல் 100 ரேங்க்குள்ள வரணும்லன்னு சொல்லுவான். நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவா. உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நீ போகாத, ஒருவேளை நான் போனா கூட சரியா படிக்க மாட்டேன். சரி விட, இது எல்லாத்தையும் காலேஜ்ல போயிட்டு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு இருப்பான். நான் காலேஜ்க்கு போவேன், நான் போக மாட்டேன், நானே எனக்கு சுத்தமாவே தெரியல, ஆனா எனக்கு இப்போ கொஞ்சம் பிரேக் தேவைப்படுதுன்னு சொல்லுவா. இவன் டேப்லெட் சாப்பிட்றத பார்த்துட்டு நீ வேற எதையாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பா. இவ ஏற்கனவே சாப்பிட்ட டேப்லெட் கூட இவன் தான் கொடுத்துருப்பான்னு இந்த சீன்ல இருந்தே நமக்கு தெரியும். நான் எப்போவாவது யூஸ் பண்ணுவேன், உனக்கு வேணுமான்னு கேட்பான். முட்டாள்தரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவா. என்னாச்சு, உன்னோட அம்மா கோவப்படுவாங்களான்னு கேட்பான். மறுபடியும் அம்மாவோட ஞாபகம் வந்துடும். இங்க இருந்து போகலான்ட்டு பாப்பா. மிரா வெயிட் பண்ண, இங்க இருந்து போகாத, என்ன மன்னிச்சிரு, நீ திடீர்னு இப்படி கோவப்படுவேன்னு எனக்கு எப்படி தெரியும், நீ அவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லுவான். பிரதர் இங்க பாரு, என்னால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல, உனக்கு புரியலையான்னு கேட்பா. இங்க பாரு, நீ என்ன பிரதர்லாம் கூப்பிடாதுன்னு சொல்லுவான். உடனே உன்னோட முகத்தை பக்கமா பேசுவா. அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, ஜெர்மனிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவா. என்ன ஜெர்மனிக்கு போயிட்டாங்களா, எதுக்காக போனாங்கன்னு கேட்பான். நம்ம நாட்டில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்களா, அதே மாதிரி தான் இவங்களும் போயிட்டாங்க. அங்க உள்ள காலேஜ்ல ஒர்க் பண்ண போறாங்க, அதனாலதான் போயிட்டாங்கன்னு சொல்லுவா. அவங்க எப்படி போனாங்க, உன்னோட அப்பா கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்களான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவா. உன்னோட அப்பாவை அவங்க அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களான்னு கேட்பான். அவங்க இருந்தா இருக்கட்டும், அதை நினைச்சு எனக்கு கவலை கிடையாது, என்கிட்ட எதுக்காக சொல்லாம போனாங்கன்னு கேட்பா. எந்த கண்ட்ரிக்கு போனா என்ன, அவங்க கிட்ட கண்டிப்பா போன் இருக்கும்ல, நீ கால் பண்ணுன்னு சொல்லுவான். சரி அவங்களோட நம்பரை என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்பா. அவங்க வேலை பார்க்குற காலேஜ்க்கு கால் பண்ணி துருக்கியில உள்ள ஒரு முக்கியமான பேஷண்ட்டை பத்தி அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லுவா.
சொல்லு. உடனே நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட நம்பர் கொடுங்கன்னு கேளுன்னு சொல்லுவான். உடனே காலேஜுக்கு கால் பண்ணி மீரா கேட்பா, இது ரொம்ப முக்கியமானது, உடனே நாங்க ரிசல்ட் அனுப்பி ஆகணும், அதனால இந்த நம்பருக்கு அவங்களோட நம்பரை எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு கேட்பான். காலை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவா. பெஸ்டியோட நம்பரை அனுப்பி விட்டுருப்பாங்க. பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. என்னோட போனை கொடுத்து கால் பண்ணி பேசுன்னு சொல்லுவான். பெஸ்டி கால் வரவும் யாருன்னு பார்ப்பாங்க. நம்பரை பார்த்ததுமே துர்க்கில இருந்து தான் கால் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் கால் அட்டன் பண்ணிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. அம்மா நான் மீரா பேசுறேம்மா, எதுக்காக நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, திரும்ப வரேன்னு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, திரும்ப வரேன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மான்னு கேட்பா. பெஸ்டியால இவ அழறத தாங்கிக்க முடியாது. அவங்களும் சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ண எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருங்கம்மா, தயவு செய்து அம்மா நீங்க திரும்ப வாங்க, ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க. அம்மா தயவு செய்து நீங்க திரும்ப வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லுங்க, ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செய்து நீங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பா. மீரா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. மீராவால சுத்தமா தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே உடஞ்சு போயிருந்திருப்பா. இப்ப அம்மா சொன்னதை கேட்டு இன்னும் அழ ஆரம்பிச்சிருவா. சந்தா வந்து பேசுவான். என்னாச்சு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்பான். எனக்கும் கூடன்னு கேட்பா. லிட்டில் சிஸ்டர் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவான். ஏன்னா நீ என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, கூடுன்னு சொல்லுவா. இப்ப என்ன உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதை நீ சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப மோசமாயிடுன்னு சொல்லுவான். மோசமா ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கூடுன்னு சொல்லுவா. ஆனா நான் உனக்கு இப்ப மட்டும் தான் தருவேன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொடுப்பேன்ல, அதே மாதிரியே இது கிடையாது, அதனால இதுக்கப்புறம் நான் தரமாட்டேன்னு சொல்லுவான். டேப்லெட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்துட்டு எதுக்காக அவரு உன்னையே பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்பான். செச்கின் தான் இவளை பிக்கப் பண்றதுக்காக கரெக்ட் டைம் வந்திருப்பாரு. பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. என்னாச்சுன்னு கேட்பான். பிரதர் செச்கின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. மீரா நீ இது மாதிரி பண்றதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு சொல்லுவாரு. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுவா. நீ எதுக்காக ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகி வந்த, உன்னோட அப்பா கிட்ட நீ என்ன சொல்ல போற, நான் மட்டும் உன்னோட டீச்சரை மீட் பண்ணலன்னா இன்னமும் உனக்காக ஸ்கூலுக்கும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு சொல்லுவாரு. நான் இன்னைக்கு லைப்ரரிக்கு போகலான்னு நினைச்சேன், கொஞ்சம் டாஸ்க் எனக்கு இருக்கு, அதனால தானே சொல்லுவா. நீ லைப்ரரிக்கெல்லாம் போக வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுவாரு. அம்மா என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு இப்பவும் அசால்ட்டா பேசிட்டு இருப்பா. என்ன நீ ஸ்மார்ட்டான பொண்ணுன்னு நினைக்கிறியா, நீ ஸ்கூலை விட்டு ஓடி போனீன்னா உன்னோட டீச்சருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. சரி ஹெல்மெட்டை போட்டுட்டு உட்காருன்னு சொல்லிட்டு உன்னோட முகத்தை காட்டேன், நீ அழுதியான்னு கேட்பாரு. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்லுவா. ஒருவேளை அந்த பையனாலதான் எழுதிருப்பாளோன்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே உட்காரு போகலான்னு சொல்லுவாரு. ஆண்டி வீட்டுக்கு போறதாக கிளம்புவாங்க. நான் கிளம்புறேன், ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்பாங்க. இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல, இதுக்கப்புறம் நீ எதுவும் கேட்காத, நடந்து முடிச்சதா நம்ம அப்படியே விட்டுடலாம், இதுக்கப்புறம் இதை கண்டுக்க வேணான்னு சொல்லுவாரு. சரி பணத்தை பத்திலாம் நீ கண்டுக்காத, யாரோ ஒருத்தவங்களுக்கு பணத்தை அனுப்பியிருக்காங்கல்ல, அது யாருக்கு அனுப்பியிருக்காங்க என்னன்றது உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்பா. பொலிட்டிஷியன் மாதிரி யாருக்கும் அனுப்பி விட்டுருக்கா, ஆனா யாருன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லுவாரு. சரி மீரா கிட்ட ஹைசன்னு சொல்லிட்டு செச்கின் தானே அவளை கூட்டிட்டு வர போறான்னு கேட்பா. ஆமான்னு சொல்லுவாரு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அம்மா ஐடி கார்டை காணும்னு தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அது இவரோட வீட்டுல தான் கிடக்கும். அம்மா வீட்டுல எல்லா இடத்துலயுமே ஐடி கார்டை தேடி பார்ப்பாங்க, ஆனா எங்கேயுமே கிடைக்காது. செனி புக்கை ஒளிச்சு வச்சிருப்பா இல்லையா, அதுலயும் தேடலான்ட்டு வருவாங்க. அம்மா நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லுவா. என்னது கிடைக்கலையா, பிரேயரை நீ திரும்பவும் படின்னு சொல்லுவாங்க. குரல்ல உள்ள வார்த்தைகளை சொல்லுவா. அப்பா வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேட்பா. அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஏற்கனவே ஒரு முறை இவரு சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கலன்னு பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. இந்த முறை அவங்க கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டுமேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி போகலான்னு கூட்டிட்டு போவாங்க. 11ஓட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணலான்ட்டு பார்ப்பாங்க. மீரா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. 3 பேருக்குமே அக்வேடா தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. 11 ஒரு பேஷண்ட்டை பத்தி போன்ல பேசிட்டு இருப்பாரு. கதவு திறந்ததும் மீரா உள்ள போயிடுவா. அவ அழுதா பரவாயில்ல, ஒரு இன்ஜெக்ஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இவங்கள பாப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும், எங்களோட டாக்குமெண்ட்ஸை இங்க விட்டுட்டோன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எதையும் பார்க்கல, உண்மையாதான் சொல்றீங்களான்னு கேட்பாரு. இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் வந்தோன்னு சொல்லுவாங்க. சரி நான் போயிட்டு பாக்குறேன், எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்பாரு. எனக்கு தெரியாது, உள்ள விடுங்க, நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள அன்னைக்கு நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லுங்க, நான் தேடி பாக்குறேன்னு சொல்லுவாரு. உங்க அப்பாவோட ரூம்குள்ள போனோம், அங்க விழுந்திருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளவங்கன்னு சொல்லுவாரு. நான் அங்கிளோட ரூம்குள்ள போகலாமான்னு கேட்பாங்க. இருங்க நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல அம்மாவை ரூம்க்கு கூட்டிட்டு வருவாரு. அங்கிள் தூங்கிட்டு இருப்பாரு. சைலண்டா ஐடி கார்டு இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. அம்மா தாத்தாவை பார்க்கும்போது ஒரு லேடியோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். இது எல்லாமே ஏற்கனவே ஒரு முறை அம்மா கிட்ட யாரோ சொன்ன மாதிரி தான் தெரியும். ஓனாய் ஆட்டை கொன்னது அல்லாவோட விருப்பத்தோட தான் நடந்துச்சு. அல்லாவால ஒரு உயிரை கொல்லவும் முடியும், ஒரு உயிரை கொடுக்கவும்
சாப்பிடவும் முடியும். ஓனாய்கிட்ட குளிரத்தன்மை இருக்கும், ஆட்டுக்கிட்ட நல்ல மனசு இருக்கும். ஓனாயோட சாப்பாடு ஆடுதான், அதனாலதான் ஆட்டை பார்த்த உடனே ஓனாய்க்கு பசிக்க ஆரம்பிச்சிடுது. அல்லாதான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. பசி மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே இருக்காது. சாதாரண பணியாளால எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்றதோட இவங்களோட வாய்ஸ் ஓவர் முடியும். என்னாச்சு, எதுக்காக இவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாப்பாரு. இவரோட முகம் ஏன் டல்லா இருக்கு, இவர் எதுவுமே சாப்பிடலையான்னு கேட்பாங்க. அப்பா சாப்பாடு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால தானே சொல்லுவாரு. ஏங்க அதுக்குன்னு நீங்க இப்படியே விடக்கூடாது, அவரை எழுப்புங்க பாவம்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லுவாரு. அதுக்குன்னு நீங்க இப்படியே அவரை விடாதீங்க, எழுப்புங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. என்ன இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கே ஆர்டர் கொடுக்குறாங்களேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அம்மா கிச்சனுக்குள்ள வருவாங்க. ஜாமான் விளக்குற மிஷின்ல விளக்காம ஜாமான் அப்படியே வச்சிருப்பாரு, ஆனா ஆன் பண்ணிருக்க மாட்டாரு. காலையில ஒரு கிளாஸ் உடைச்சிருப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே வந்திருக்க மாட்டாரு. அதனால கிளாஸ் அப்படியே கிடக்கும். அடுப்புல சூப்பு இருக்கிறத பார்ப்பாங்க, ஆறி போயிருக்கும். அடுப்பு ஆன் பண்ணலான்ட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் எப்படியோ ஆன் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்பூன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. டப்பாக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொடியை எடுத்து சூப்புல கலப்பாங்க. லெவன்ட் அம்மா சொன்ன மாதிரியே அப்பாவை எழுப்பிட்டு இருப்பாரு. அம்மா உள்ள வரும்போதே அங்கிளை எழுப்பிட்டு இருக்காரான்னு ஒரு முறை பார்த்துட்டு தான் உள்ள வருவாங்க. சூப் எடுத்துட்டு வந்து அங்கிள் கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே பையனை பார்ப்பாரு. எங்க கொஞ்சம் எதுவும் பேசாம கொடுங்கன்னு சொல்லுவாரு. சரி நான் எதுவும் பேச மாட்டேன், கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் திரும்பி லெவன்ட்ட பார்ப்பாரு. கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. அம்மா ஹாப்பியா ஒரு ஸ்பூன் ஊட்டி விடுவாங்க. லைட்டா சிந்திடும். டிஷ்யூல தொடச்சி விட்டுட்டு அப்பா கிட்ட டிஷ்யூவை கொடுப்பாங்க. இன்னொரு ரூபா கொடுக்கலான்னு பார்த்தா வாங்கிக்க மாட்டாரு. உன்னோட பொண்ணை கூப்பிட்டுன்னு சொல்லுவாரு. நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், என்னோட பொண்ணை கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. உடனே உன்னோட பொண்ணை கூப்பிட்டுன்னு மிரட்டுவாரு. அம்மாவும் சரி லெவன்ட்டும் சரி அடுத்து எதுவும் பேச மாட்டாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. செனிப் மிராவோட ரெஸ்ட் ரூம்க்கு வந்துருப்பா. இங்க உள்ள பொருளெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மிரா வந்ததுமே இவ கையில வச்சிருக்கத பார்த்துட்டு அது லைனர்னு சொல்லுவா. செனிப்க்கு கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும். அங்க எங்களோட ஐடி கார்டை தொலைச்சிட்டோம், அது இங்க இருக்கான்னு பாக்கிறதுக்காக தான் வந்தோம்னு சொல்லிட்டு வெளில ஓடிடுவா. அவனோட பேரு என்னன்னு மிரா கேப்பா. செனிப்னு சொல்லுவா. என்னோட பேரு மிரான்னு சொல்லவும் செனிப் கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. மிராவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். குரான்ல மிராவுக்கு அர்த்தம் தகராறுன்னு சொல்லுவா. என்னோட பேர் ஒன்னும் குரான்ல இருந்து எடுத்தது கிடையாது, இதுக்கு அர்த்தம் ஸ்டார். ஆமா ஏன் நீ கவர் பண்ணிருக்க, உனக்கு எத்தனை வயசாகுதுன்னு கேப்பா. பெரிய பொண்ணானதுமே கவர் பண்ண ஆரம்பிச்சணும்னு சொல்லுவா. சொல்றத மிராவால புரிஞ்சுக்க முடியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேப்பா. நான் சின்ன பிள்ளையில இருந்தே கவர் பண்ணி தான் இருக்கேன், குரான் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே கவர் பண்ணி தான் இருக்கேன்னு சொல்லுவா. என்ன குரான் கோர்ஸ் படிக்கிறியா, நீ சொல்றத கேட்கும்போது மார்வலஸா இருக்குன்னு மிரா சொல்லுவா. வீட்டுல தனியா இருந்தா போரிங்கா இருக்கும்லன்னு சொல்லுவா. உனக்கு கூட பிறந்த அண்ணா அக்கா யாருமே இல்லையான்னு மிரா கேப்பா. அக்கா இருந்துட்டாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்லவும் எப்படின்னு கேப்பா. பிறக்கும் போதே இறந்துட்டுன்னு சொல்லுவா. அப்படியான்னு கேட்டுட்டு மிரா சோகமாயிடுவா. அம்மா எப்பவுமே சினிப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, பிளாக் லேம்ப்னு சொல்லுவாங்க. பிளாக் லேம்ப் ஒன்னு அங்கிள் கூப்பிடுறாங்க, வான்னு கூப்பிடுவாங்க. என்ன பிளாக் லேம்பான்னு சொல்லி மீரா கலாய்ச்சிட்டு இருப்பா. செனிப் தாத்தாவோட ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுவாரு. பேனாவை முதல்ல எடு, இதுக்கு முன்னாடி நீ எழுதுனில அது எல்லாத்தையுமே அழிச்சிருன்னு சொல்லுவாரு. உடனே செனிப் அழிச்சிருவா. இப்ப சென்டர் கிராவிட்டிய கண்டுபிடின்னு சொல்லுவாரு. இவர் என்ன சொல்றாருன்னு செனிப்க்கு சுத்தமாவே புரியாது. என்னாச்சு, சென்டர் கிராவிட்டினா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. தெரியாதுன்னு தலைய ஆட்டுவா. இந்த டிரைவை உன்னோட விரலால பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாரு. அதே மாதிரியே பண்ணுவா. இதுதான் சென்டர் கிராவிட்டி, ட்ரையாங்கிள்ல எப்படி நீ கண்டுபிடிப்பன்னு கேட்பாரு. சைட்ல உள்ள பக்கத்தை வச்சும் நடுவுல உள்ள பக்கத்தை வச்சும் தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. எல்டன்னு சொல்லுவாரு. செனிப் உடனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா. லெவன் பார்த்துட்டு ஷக் ஆயிடுவாரு. போடிய பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப சென்டர் கிராவிட்டிய வரைஞ்சு காட்டுன்னு சொல்லுவாரு. செனிப் இவரு சொன்ன மாதிரியே பண்ணுவா. லெவன் பார்த்துட்டு மறுபடியும் ஷக் ஆயிடுவாரு. சென்டர் கிராவிட்டிய சைட்ல உள்ள பாதியை வச்சுதான் பிரிக்கணும்னு சொல்லுவாரு. செனிப் கடகடன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே செனிப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. மிரா ரூம்க்கு வருவா. செனிப் எழுதிட்டு இருக்கத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. ஃபுல்லா எழுதி முடிச்சதும் செனிப்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திரும்பி பாப்பா. எல்டன்னு சொல்லி தாத்தா திரும்பவும் பாராட்டுவாரு. அம்மாவுக்கு ஹாப்பியா இருக்கும். லெவன்ட் இன்னும் ஷாக்லயே தான் இருப்பாரு. தாத்தா செனிப்பை பாராட்டுறத மிராவால ஏத்துக்கவே முடியாது. கோவமா பார்த்துட்டு இருப்பா. மிராவை பார்த்ததுமே செனிப் சோகமாயிடுவா. அம்மாவும் இதை நோட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலே மிரா அழுதுகிட்டே வெளில போயிடுவா. அவனோட அம்மா கூட நான் தனியா பேசணும்னு சொல்லுவாரு. உடனே செனிப் வெளில போயிடுவா. நீயும் வெளில போன்னு சொல்லி பையனையுமே வெளில அனுப்பிட்டுருவாரு. இவளுக்கு கணக்கு நல்லா வரும்னு உனக்கு எப்பயில இருந்து தெரியும்னு கேட்பாரு. 4 வருஷத்துக்கு முன்னால இருந்தே எனக்கு தெரியும்னு அம்மா சொல்லுவாங்க.
அவளுக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது, அவ படிச்சாலான்னு கேட்பாரு. இவளோட அத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ஒரு புக் கொடுத்தாங்க, இதை தவிர வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது, நைட்டும் பகலும் படிச்சான்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலானவ, நான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், நான் 1000 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், அதுல 1-2 பேர் தான் ரொம்ப பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா இவ படிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லி அம்மா தலையாட்டுவாங்க. நீங்க நம்புறவங்களா? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமந்தான். நீங்க ஃபேரிடெயில் கதையெல்லாம் நம்புவீங்க தானே? ஆனா அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்துருக்காரோ அதை நீங்க நம்ப மாட்டீங்க தானேன்னு கேட்பாரு. எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு அம்மா சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நீ நம்புவ. உன்னோட பொண்ணும் உன்ன மாதிரி தான் இருப்பா. உன்னோட புருஷன் மாதிரியே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரியே தான் வாட போறான்னு சொல்லுவாரு. அம்மாவுக்கு இவர் சொல்றதெல்லாம் கேட்டு கோவம் வர ஆரம்பிச்சிரும். அங்கிள் உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்பாங்க. எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னோட டிசீஸ்க்கு எந்த ஒரு கியூருமே கிடையாது, என்னை நல்லபடியா பாத்துக்கோ, அதுக்கு நான் உனக்கு பணம் தரேன், உன்னோட புருஷனுக்கு தெரியாம நான் கொடுக்கற பணத்தை மறைச்சு வச்சுக்கோ, உன்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் உன்னோட பொண்ணை இங்க கூட்டிட்டு வா, அவளை ரெடி பண்றேன், ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ல அவ பாஸ் ஆகுற அளவுக்கு ஆக்குறேன், இதனால அவளுக்கு உன்னால படிப்பையும் கொடுக்க முடியும், உன்னால பணத்தையும் சேர்க்க முடியும், உன்னோட பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலானவ, அவளுக்கு அதிகமா கொடுக்கணும், இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, கூடிய சீக்கிரம் அவகிட்ட உள்ள திறமை வெளில வரதான் போகுது, அதோட கூடிய சீக்கிரம் அவ உன்ன மாதிரியே நார்மலா ஆக போறான்னு சொல்லுவாரு. உனக்கு இது எல்லாமே எப்படி தெரியும்னு மீரா கேட்பா. எனக்கு தெரியும்னு செனப் சொல்லுவா. குரான் கோர்ஸ்ல இது எல்லாமே சொல்லி தர மாட்டாங்க தானேன்னு மீரா சிரிச்சுக்கிட்டே கேட்பா. ஆனா இதை நினைச்சு நீ எதுக்காக கேர் பண்ணிட்டு இருக்கன்னு செனிப் கோவமா கேட்பா. சரி உன்னை பத்தி சொல்லு, இதெல்லாம் உனக்கு தெரியறதால உனக்கு ஏதாவது உதவி கிடைக்க போகுதான்னு கேட்பா. நீ என்னை பார்த்து ஜெலஸ் ஆகுறதானே, உன்னால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நீ ஜெலஸ் ஆகுறியான்னு கேட்பா. வேறவுக்கு இவ சொல்லலாம் கேட்கும்போது கோவமா வரும், ஒரு மாதிரி வில்லத்தனமா பேச ஆரம்பிப்பா. நான் எதுக்காக ஜெலஸ் ஆக போறேன், தாத்தா சரியா தான் பண்ணியிருக்காரு, பிப்ரவரி 28 ஈவெண்ட் உன்னை கண்டிப்பா படிக்க விடாதுன்னு சொல்லுவா. உன்னோட தாத்தா பிப்ரவரி 28 சேர்ந்தவரான்னு கேட்பா. சென்னைப்பா போகலாம், இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் காலப்பட வேணான்னு சொல்லி அம்மா கூப்பிடுவாங்க. மீராவுக்கு செனிப்பையும் அம்மாவையும் பார்க்கும்போது கோவமா வரும், ஒரு மாதிரி பார்த்துட்டு ரூம்க்கு கிளம்பிடுவா. லெவன்ட் வந்து அம்மா கிட்ட பேசுவாரு. என்னோட அப்பாவுக்கு சூப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் உங்களோட ஐடி கார்டு இங்கதான் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு. உண்மையாவே உங்களோட ஒய்ஃபை பத்தி எனக்கு சுத்தமாவே தெரியாது, இது எல்லாத்துக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம், நீங்க விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒய்ஃபை பத்தி சொல்லவும் லெவன்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும், தேங்க்யூன்னு சொல்லுவாரு. செனிப் மீரா சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. கடன்னு மாடிக்கு ஓடிடுவா. செனிப் உனக்கு என்னாச்சு, எங்க போறேன்னு அம்மா கேட்பாங்க. செனிப் ரூம்குள்ள வந்ததும் தாத்தா பேசுவாங்க. உன்னோட அம்மா கிட்ட நான் பேசி பார்த்தேன், ஆனா நான் சொல்ற எதையுமே உன்னோட அம்மா புரிஞ்சுக்கல, என்ன பண்றது, உன்னோட விதியை நினைச்சு நீ அழ வேண்டியதுதான்னு சொல்லுவாரு. செனிப் எதுவும் பேசாம போர்ட்ல எழுதுவா, அதை படிக்க ஆரம்பிப்பாரு. செனிப் கணக்கு எழுதுற மாதிரிதான் எழுதிட்டு இருப்பா. எஃப்என்டி ஹசிரேட்டரின்னு எழுதுவா. ஒவ்வொரு முறையும் எழுதி முடிச்சுட்டு இவர் படிக்கிறாரான்னு பாத்துக்கிட்டே இருப்பா. நீ லாஜிக்க எழுதிட்ட, ஆனா இதுக்கான ஈக்குவேஷன் தேவைப்படும்லன்னு கேட்பாரு. அடுத்து செனிப் என்ன எழுதுறான்னு அவளோட வாய்ஸ் ஓவர்லயே வரும். கவர் பண்ணிருக்கிற பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க கூடாது, ஓப்பன் மைண்டடா இருக்கிற பொண்ணுங்க மட்டும் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம், கவர் பண்ணாத பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம், ஓப்பன் மைண்டடா இல்லாத பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வைப்பா. தாத்தா ஷாக்காகி படிச்சுட்டு இருப்பாரு. இவ எழுதின கணக்கை இவளே சால்வ் பண்ணி ஆன்சரையுமே போடுவா. என்னதான் வாய திறந்து பேசலன்னாலுமே அவ மனசுல நினைக்கிறத கணக்கா எழுதி சால்வ் பண்ணிடுவா. பொண்ணுங்க மட்டும்தான் எப்பவுமே கஷ்டப்படணுமா, உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல, நீங்களும் அவங்கள மாதிரி தானே சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுவா. செனிப் இப்படிலாம் சொல்லுவானே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு, அழ ஆரம்பிச்சிருவாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then bye, thanks for watching.